ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்றார், ஓ அர்ஜுனா, உனக்கு துன்பம் எதுக்கு? எதற்கு துன்பப்படக்கூடாதோ அந்த விஷயத்திற்காக நீ துன்பப்படுகிறாய். அது இல்லாமல் பண்டிதனாக பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாமே சொல்லுகிறாயே. ஒரு பண்டிதன் என்பவன் எந்த விஷயத்திற்கும் சோகம் என்பது இருக்கக்கூடாது, இந்த விதமாக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இங்க நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அர்ஜுனர் அந்த யுத்த பூமியில் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்து ஒரு விதமான பயம் வந்தது. எனக்கு கண்ணுக்கு யாரெல்லாம், அதாவது என்னுடைய பார்வையில யாரெல்லாம் இருக்கிறாரோ அவங்க எல்லாமே என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள். இவங்க எல்லாருமே நான் எப்படி யுத்தம் செய்வது, இவர் மேல எப்படி நான் யுத்தம் செய்வது அப்படின்னு சொல்லி நினைச்சு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுறான். இது இல்லாம பெரிய பெரிய வார்த்தைகள், யாருனும் கொலை பண்ணக்கூடாது, யுத்தத்தில் நான் யாருனுமே கொலை பண்ண மாட்டேன், யுத்தம் என்னால பண்ண முடியாது, யுத்தத்தை விட நான் பிச்சை எடுத்து வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய வார்த்தைகள் எல்லாமே சொல்றார். இதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் இறந்து போனவர்களுக்காக ஆகட்டும், உயிரோட இருக்கிறவங்களுக்காக ஆகட்டும், ஒருத்தர் அழுகுறார் அப்படின்னா அவன் பண்டிதன் கிடையாது, பாமரன். எந்த விஷயத்துக்கும் சோகம் என்பது வரவே கூடாது, அந்த விதமான வாழ்க்கையை யார் வாழ்வார்களோ அவர்தான் பண்டிதன். பண்டிதனாக வாழணும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றார். இங்கு என்ன ஆயிருக்கு? அர்ஜுனருக்கு பயத்தின் மூலம் புத்தி என்பது வேலை செய்யவில்லை. அதற்காக இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுறார். இந்த விதமான முடிவுகள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் அது தவறானது, இந்த விதமான, அதாவது பண்டிதனாக வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றார்.